தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பேப்பர் நம்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் போர்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இதிலிருந்து ஒரு 7 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. அதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தியரி மட்டும் பார்க்க போகிறோம். இதை கேட்டால் படித்தாலே போதுமானது. தியரி போர்ஷன்லேருந்து ஒருவேளை கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 6 பக்கத்துலேருந்து தான் கேட்பாங்க. வெறும் 6 பக்கம் தான் பார்த்தாலே தியரி போர்ஷன் கிளியர். சம் போர்ஷன் நாளைக்கு பார்த்துடலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒன்று பிஎன்எல் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதன் தன்மைகள் என்னென்ன? ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு அதர்ஸ் டு கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இருக்கணும். கோயிங் கன்சர்ன் என்ன, நம்ம அந்த கான்செப்ட்ஸ் படிச்சிருப்போம், அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதுதான் கோயிங் கன்சர்னான கம்பெனி நீண்ட நாள் செயல்படக்கூடிய வகையில் இருக்கணும்னு இருக்காங்க, சரிங்களா? அக்குரல் பேசிஸ் இருக்கணும். அக்குரல்னால் என்னது? போத் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் இருக்கா, அந்த கான்செப்டை அப்படி எழுத போகிறோம். மெட்டீரியாலிட்டி அண்ட் அக்ரிகேஷனு, ஆஃப் செட்டிங்கு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிப்போர்ட்டிங்னா என்ன? ஆஃப் செட்டிங்னா செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சினா என்ன? கரெக்டான இன்டர்வல் வந்து இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்க ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் வச்சு தான் எதுவுமே செயல்படும் அப்படின்றாங்க, சரிங்களா? லாஸ்ட்டு கம்பேரேட்டிவ் இன்ஃபர்மேஷன். கம்பேரேட்டிவ்னா கம்பேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். கன்சிஸ்டன்சியாக ப்ரெசன்டேஷன்னா, கன்சிஸ்டன்ட்னா என்னது? கண்டினியூவாக பண்ணுறது. கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூவாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா, ஜிம்முக்கு போனாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஎம்ஏ படிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி படிக்கணும். எக்ஸாம் 3 மாதத்துக்கு முன்னாடினா கண்டினியூஸாக படிக்கணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு கண்டினியூஸ்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த கான்செப்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்னால் என்ன? ஹெல்ட் ஃபார் சேல் ஆர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். சேல் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடானதுக்காக சேவ் பண்ணி வைக்கக்கூடியது. அது என்னென்ன ஃபார்மாக இருக்குது? ஃபினிஷ்டு குட்ஸு, டபிள்யூபி, ரா மெட்டீரியல், இந்த 3 ஃபார்மாக இருக்குது. அவ்வளோதான், சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. இதை வாட்ச் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அடுத்து நெட் ரியலைசபிள் வேல்யூனா என்ன? நெட் ரியலைசபிள் வேல்யூ இஸ் த எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லெஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். அவ்வளோதான். எஸ்பி மைனஸ் சி அப்படி ஆக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெட் ரியலைசபிள் வேல்யூனா என்னென்னா இது எழுதிடணும். இந்த ஃபுல்லாக கேட்டு ஒரு 7 மார்க்குன்னு கேட்கலாம், ஓகேங்களா? அடுத்து டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட் அண்டர் இன்வென்ட்ரி. டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் என்னென்னதெல்லாம் வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் ரைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு த அக்கௌண்டிங் பாலிசிஸ் அடாப்டட் இன் மெஷூரிங் இன் இன்வென்ட்ரிஸ் இன்க்ளூடிங் காஸ்ட் ஃபார்முலா. டிஸ்க்ளோசர்னால என்னென்னா, நம்ம இந்த கொஷின் என்னன்னா டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்வென்ட்ரிஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் டிஸ்க்ளோஸ்னால் வெளியே காட்டணும் அப்படிங்கிறது பொருள், சரிங்களா? அதில் என்னென்ன காட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் பாலிசி என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணுறதுக்கு என்ன பாலிசி இருக்குது, அண்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, டோட்டல் கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது. கேரிங் காஸ்ட்டு தெரியும், நம்ம காஸ்டிங்கில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். டோட்டல் கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் வந்து முக்கியம், அதை பார்க்கணும், சரிங்களா? ரெண்டாவது, கேரிங் அமௌண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்ராப்ரியேட், அதாவது கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும், புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அடுத்து சி, த கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் கேரிட் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட். கேரிங் அமௌண்ட்னா என்னென்னா ஃபேர் வேல்யூலேருந்து காஸ்ட்டை கழிச்சதாக இருக்கணும், சரிங்களா? அடுத்து டி பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் எக்ஸ்பென்சஸ் டியூரிங் த பீரியட். இன்வென்ட்ரிஸ் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு எப்படி எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும், ஏன்னா காசு கொடுத்து தான் நம்ம வாங்கியிருந்திருப்போம் அதை. ஸோ அதை எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணணும், ஏன்னா அது கடையிலே இருக்குதா. ஸோ அதனால் சி, த அமௌண்ட் ஆஃப் எனி ரைட் டவுன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ரெகக்னைஸ்டு அஸ் எக்ஸ்பென்சஸ். ரிட்டன் டவுன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருந்தாலும் அதையும் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணணும், சரிங்களா? அந்த ரெண்டையும் எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ணணும். த அமௌண்ட் ஆஃப் எனி ரிவர்சல் ஆஃப் ரைட் டவுன் தட் ரெகக்னைஸ்டு அஸ் ரிடக்ஷன் இன் த அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ரெகக்னைஸ்டு அஸ் எக்ஸ்பென்சஸ், சரிங்களா? ரைட் டவுன் ஏதாவது இருந்தாலும் அதையும் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், சர்க்கம்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் தட் லெட் டு ரிவர்சல் ஆஃப் ரிட்டன் டவுன் இன்வென்ட்ரிஸ் அண்ட் த கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி பிளட்ஜட் அஸ் செக்யூரிட்டி. கேரிங் அமௌண்ட் எல்லாமே என்னென்னா செக்யூரிட்டின்னு நம்ம யூஸ் பண்ணணும். செக்யூரிட்டி ஆஃப் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் இதில் எத்தனை இருக்குது? 3, 6, 8 இருக்குது. ஏதாவது 7 எழுதினால் போதுமானது, சரிங்களா? அவ்வளோதான். என்னென்னா டிஸ்க்ளோசர்னால் என்னென்னா இன்வென்ட்ரியை பேஸ் பண்ணி என்னென்ன இன்வென்ட்ரியை வச்சு நம்ம எப்படி ரெக்கார்டு பண்ணுவோம், என்னென்ன ரிலேட்டடாக ரெக்கார்ட் பண்ணுவோம் தான் டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட் அண்ட் இன்வென்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? டெஃபைனடு கான்ட்ரிபியூஷன் பிளான்.
சரிங்களா. டெஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான்ஸோட டைப்ஸ், இது ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணிக்கிங்க. அந்த டைப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. சரிங்களா. என்னென்ன டைப் இருக்குது கான்ட்ரிபியூஷன் பிளானுக்கு டைப் பண்ண மல்டி எம்ப்ளாயர் பிளான்ஸு, ஸ்டேட் பிளான்ஸு, இன்சூர்டு பெனிஃபிட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. மல்டி இது படிச்சுங்க, எம்எஸ்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எஸ்ஐ. சரிங்களா. மல்டி எம்ப்ளாயர் பிளான்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ரெண்டு லைன் எழுதினாலே போதுமானது. சரிங்களா. ரெண்டு எழுதிட்டு இதில் ஏதாவது 2 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச 2 பாயிண்ட் தான் டிஸ்க்ளோசரு, இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க. சரிங்களா. ரொம்ப சிம்பிள். நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். மல்டி எம்ப்ளாயர் பிளான்ஸ்னார் டெஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான் அதர் தென் ஸ்டேட் பிளான் அதர் தென் ஸ்டேட் பிளான் இஸ் கால்டு மல்டி, அவ்வளோதான். சரிங்களா. இதில் இருக்கிறதுல ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் படித்து, ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள். டிஸ்க்ளோஸ் ஆல் இன்ஃபர்மேஷனு, அந்த மாதிரி ஏதாவது டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்டு, இந்த மாதிரி 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினால் போதுமானது. எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி எழுதணும். இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிக்குங்க. சரிங்களா. ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. சரிங்களா. ஸ்டேட் பிளான்னா என்ன, ஸ்டேட் பிளான் எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் எழுதினாலே போதுமானது. ஸ்டேட் பிளான்ஸ் ஆர் எஸ்டாபிள் பை த லெகிஸ்லேஷன் டு கவர் ஆல் என்டிட்டிஸ். லெகிஸ்லேஷன்னா சட்டத்தால் நிறுவப்பட்ட ஒரு பிளான் தான் இது. சரிங்களா. ஆல் என்டிட்டிஸ் வர மாதிரி. சரிங்களா. என்ட்ரிஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி அண்ட் இது ஆப்ரேட்டட் பை நேஷனல் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். நேஷனல் லோக்கல் கவர்மெண்ட் இது ஆப்ரேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் இருக்குல்ல, கம்பெனியில் ஒர்க் பண்ணால் பிஎஃப் கொடுப்பாங்களா, அதுதான் ஸ்டேட் பிளானு. சரிங்களா. இன்சூர்டு பெனிஃபிட்ஸ்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி வேர் எம்ப்ளாயர் டேக்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் மீட்டிங் அப்ளிகேஷன் அண்டர் த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் த எம்ப்ளாயர் ஹஸ் நோ அப்ளிகேஷன் டு பே பெனிஃபிட்ஸ் டு எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் இருப்பார், உங்கள் ஓனர் இருக்காருன்னா, நீங்கள் ஒரு லேபர்னா அவர் உங்களுக்கு பே பண்ண மாட்டார். இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் இன்சூர்டு பெனிஃபிட்ஸ். புரிஞ்சுங்களா. எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் எழுதினால் போதும். ஓகேவா. அடுத்து பாருங்கள். கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் பேரே இதுதான். கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன செட் இருக்குது. செட்டுனா அதோட செட்டுனா அதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன. ஃபஸ்ட் எடுத்தோடனே பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அடுத்து எண்ட் ஆஃப் த பீரியட் இருக்கும், அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி ஃபார் த பீரியட் இருக்கும், அடுத்து கேஷ் ஃப்ளோ இருக்கும், நோட்ஸ் ஏதாவது சம்மரி அக்கௌண்டிங் பீரியட் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் பிகினிங் எண்ட் இதெல்லாம் இருக்கும். புரிஞ்சுங்களா. ரொம்ப சிம்பிள். பேலன்ஸ் ஷீட்டு, P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ஈக்விட்டி சேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி நோட்ஸ் என்னென்ன இருக்கும். நோட்ஸு பேலன்ஸ் ஷீட் வந்து பிகினிங் லெவலில் இருக்குது, எண்டு லெவலில் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா. இது ரொம்ப பார்க்குறது கொஞ்சம் இதாக தெரியும். நான் சொன்னதை வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு 15 செகண்ட்ஸில் சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இருக்கும். எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான். பார்க்குற நிறையா இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. சரிங்களா. டவுட்னா நீங்கள் என்ன கேட்கலாம். ஓகேங்களா. கம்பல்சரி தியரி போர்ஷன் கேட்டால் இதுக்குள்ளே இருந்து தான் வரும். நான் அடித்து சொல்லுவேன். சரிங்களா. அக்கௌண்டிங் ஃபார் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா. டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் எய்தர் an entity decision to terminate the employment or an employee's decision to accept an entity's offer of benefit in exchange for termination of employment. Termination benefits do not include employee benefits. Termination benefits என்ன, not employee benefits அப்படின்னு சொல்கிறாங்க. Termination benefits என்ன, not employee benefits, அவ்வளோதான். சரிங்களா. அடுத்து இந்த 2 மட்டும் எழுதினால் போதுமானது. இது எழுதிட்டு அடுத்து இந்த 2 மட்டும் எழுதுங்க. இந்த 2 என்ன எழுதணும், இஃப் டெர்மினேஷன் பெனிஃபிட் ஆர் எக்ஸ்பெக்டட் ஸ்டேட் ஹோலி பிஃபோர் 12 monthsனா ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த annual reporting period டெர்மினேஷன் பெனிஃபிட் ரெகனைஸ்டு என்டிட்டிஸ் ஆல் அப்ளை ரெக்கமெண்ட் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஹோலி பிஃபோர் 12 monthsனாலே அந்த அக்கௌண்டிங் இயருக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதை ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள். அதாவது நாட் பிஃபோர் 12 months, ஆஃப்டர் பிஃபோர் 12 monthsனாலே என்ன சொல்லுவோம், அதை லாங் டேர்ம்ஸ் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். பிஃபோர் 12 monthsக்கு முன்னாடி அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஆஃப்டர்னா லாங் டேர்ம்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இந்த 2 லைன் எழுதிட்டு, இந்த 4 லைன் எழுதிட்டு இது 2 எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் இபிஎஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இபிஎஸ்னா என்ன, ஏர்னிங் பர் ஷேர். அது வந்து 2 டைப்பாக இருக்குது. பேசிக் இபிஎஸ், டியூலேட்டட் இபிஎஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். தியரி போர்ஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. சம் போர்ஷன் அதிகமாக வரும். சம்மை நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், அதை மெஷூர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன, பேசிக் இபிஎஸ்னால் என்ன, ஃபார்முலா படிங்க. இதை வச்சே நீங்கள் தியரியாகவும் எழுதிடலாம். பாருங்கள், பேசிக் இபிஎஸ் எப்படி,
ப்ராஃபிட் ஆர் லாஸ் attributable to ordinary equity solver of the present entity divided by average number of ordinary shares. அவ்வளோதான். இதைத்தான் மேலே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டாலே இந்த மேலே வாட்சி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். பாருங்கள், an entity shall calculate basic earnings per share amount of profit or loss attributable to ordinary equity shareholders of. இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் attributable to the ordinary equity shareholder divided by weighted average number of shares equal to EPS அப்படின்னு எழுதிருங்கல்ல. தீரி மாதிரி எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதி வச்சுருங்க, போதும். அவ்வளோதான். சரிங்களா? இதை லைட்டாக வாட்சி பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து diluted earning per share அப்படின்னா diluted earning per share இந்த ஃபார்முலா அதே தான். அதுக்கான ஃபார்முலா என்ன? இதில் என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா படிச்சுட்டு அதே 2 லைன் தியரி எழுதிட்டு மறுபடியும் டியூலேட்டட் ஈக்விட்டி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதிடலாம். அவ்வளோதான். ஃபார்முலாவை படித்தாலே அதே அப்படி மேலே எப்படி எழுதுனா ப்ராஃபிட் ஆர் லாஸ் attributable ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேலே சொன்ன மாதிரி தான். இதை எழுதி டிவைடட் பை இது ஈக்குவல் டு இபிஎஸ்ன்னு எழுதிடணும் தியரியா. 2 லைன் எழுதிட்டு அப்புறம் ஃபார்முலா எழுதிட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் கேஷ் அசட் டு ஓனர்ஸ். நான் கேஷ் அசட்டை ஓனருக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், சம்டைம் இங்கே வந்து வாசிங்க. சம்டைம்ஸ் an entity distribute asset other than cash as divided into owners acting their capacity as owners. In those situations, an entity also give the owners as a choice receiving either non-cash asset or cash alternatives. Indian accounting standards do not provide guidelines on how entity should measure distribution to its owners. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில சமயத்தில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தடை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் கிவ் கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? IND-AS1 requires to entity present details of divided recognized as distribution to owner either than statement of changes in equity presented part of balance sheet. அதாவது என்னென்னா, இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, சம்டைம்ஸ் கேஷ் அதர் தென் கேஷ் நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது பாருங்கள், AS10 ப்ரொவைட் த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ். இந்த ஃபாலோயிங் கைட்லைன்ஸை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கொடுக்கல. இந்த ஃபாலோயிங் கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லுது. என்ன? இங்கே பாருங்கள், இது 2 முக்கியம். டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் நான் கேஷ் அசட்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னா ஐட்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் இருக்கா. அது எப்படி நான் ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அனதர் என்டிட்டி ஆர் டிஸ்போசல் ஆஃப் குரூப் டெஃபைன் AS 105 இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 103 105 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி இல்லை இப்போ கொடுத்துருக்காங்க. 2வது டிஸ்ட்ரிபியூஷன் தட் கிவ்ஸ் ஓனர்ஸ் அ சாய்ஸ் ஆஃப் ரிசீவிங் எய்தர் நான் கேஷ் அசட்ஸ் ஆர் கேஷ் ஆல்டர்னேட்டிவ். த கைட்லைன்ஸ் apply only to distributions in which all owners of the class of equity shares are treated equally. ஆல் இது வந்து ட்ரீட்டட் ஈக்குவலின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட் ஒருத்தனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த 105 103 இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே சியர் ட்ரீட் ஈக்குவலி அப்படின்றாங்க. சரிங்களா? நான் இப்போ சொன்னதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒருக்க வாசிங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒருக்க வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஸ்க்ளோசர் அண்ட் இதுக்கான கொஷின் என்ன? டிஸ்க்ளோசர் AS 33 என்ன? டிஸ்க்ளோசர் அண்டர் AS 33 அப்படிங்கிறதான் கொஷின் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கான கொஷின் தான். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட் என்னென்ன ப்ரொவிஷன்? கண்டிஜன் லைபிலிட்டி, கண்டிஜன் அசட்டு, ப்ரீஜென்ட் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். சரிங்களா? ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன தெரியும்? கேரிங் அமௌண்ட், பிகினிங், எண்டு என்னென்ன இருக்குது அதுதான். அடிஷ்னல் ப்ரொவிஷனு, அன்யூஸ்டு அமௌண்ட்டு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே சிங்கிள் சென்ட் லைனில் தான் இருக்குது, வாட்சிக்கலாம் நீங்கள். சரிங்களா? கொஷின் என்னென்னா டிஸ்க்ளோசர் அண்டர் AS 33 அவ்வளோதான். அதில் என்ன ஹெட்டிங்ஸ் என்ன? ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அதில் கண்டிஜன் லைபிலிட்டி இருக்கும், கண்டிஜன் அசட்ஸ் இருக்கும், ப்ரீஜுடிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள், பார்க்கத்தான் அதிகமாக இருக்கும். ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. PCCP, PPCC அப்படியா வச்சுக்கோங்க. P ஃபார் ப்ரொவிஷன், இன்னொரு P ஃபார் ப்ரீஜுடிக்கல், அப்புறம் சீனா கண்டிஜன். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரிட்டன் புட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன? ரிட்டன் புட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் EPS அதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஹவு டு ட்ரீட் ரிட்டன் புட் ஆப்ஷன்ஸ், ஹவு டு ட்ரீட் ரிட்டன் புட் ஆப்ஷன்ஸ் அண்ட் EPS அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? பார்த்துடலாமா? வாசிப்போம் வாங்கப்பா. பாருங்கள்,
கான்ட்ராக்ட் தட் ரெக்வயர் த ஈக்விட்டி டு ரீபர்ச்சேஸ் இட்ஸ் ஓன் சார். ரீபர்ச்சேஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் புட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ரிட்டர்ன் புட்ஸ் ஆப்ஷன் அண்ட் ஃபார்வர்டு பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த கால்குலேஷன் ஆஃப் டியூலேட்டட் ஏர்னிங்ஸ். டியூலேட்டட் ஏர்னிங்ஸ் மேலே பார்த்தோம், இபிஎஸ்சில் ரெண்டாவது. ஸோ இந்த ரிட்டர்ன் புட் ஆப்ஷன்ஸ் எதில் எஃபெக்ட் ஆகுது? டியூலேட்டட் இபிஎஸ்சில் எஃபெக்ட் ஆகுது. இஃப் த கான்ட்ராக்ட் in the money during the period, the potential dilutive effect on earnings shall be calculated following. சரிங்களா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஃபாலோயிங். இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் எழுதணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், வாசிங்க இதை. It shall be assumed that at the beginning of the period sufficient ordinary shares will be issued to raise proceeding satisfy the கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிகினிங்லேயே சஃபிஷியன்ட் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரெண்டாவது இட்ஸ் ஆல் அஸ்யூம்டு தட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த இஷ்யூ ஆர் யூஸ் டு சாட்டிஸ்ஃபை த கான்ட்ராக்ட். அந்த இஷ்யூ எப்படி இருக்கணும்? கான்ட்ராக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கணும், திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்க வேண்டும். மூணாவது இன்க்ரிமெண்டல் ஆர்டினரி ஷேர்ஸ் அந்த ப்ராக்கெட்டில் விட்டுருங்க. அடுத்து ஷால் பி இன்க்ளூடட் டியூலேட்டட் ஏர்னிங் பர் ஷேர். அவ்வளோதான். அதான் அந்த கீழே கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டினரி ஷேர்ன்றது எதில் இருக்குன்னா இன்க்ளூட் கால்குலேஷன் ஆஃப் டியூலேட்டட் ஏர்னிங் பர் ஷேர். அவ்வளோதான். இதை நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு வாட்ச் பாருங்கள். இது என்ன கொஸ்டின்னா, ரிட்டர்ன் புட் ஆப்ஷன்ஸ் வந்து இபிஎஸ்சில் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். சரிங்களா? இது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புரியலன்னா ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லத்தான் இது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி இப்படி தான் படிக்கணும். ஒர்க்கிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். ஒர்க்கிங் போகிறவங்களுக்காக தான் இந்த ஃபுல் ஸ்பெஷலாக. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.